இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய அநியாயங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று பலமுறை பேசி வந்தார். அந்த வார்த்தையோடு தான் இவர் ஃபேமஸ் ஆகி இருந்தார். ஆன்மாக்களின் ஆன்மா என்றுதான் இவரை சோசியல் மீடியாக்கள்ல அடுத்த கட்டமாக அறியப்பட்டு வந்த நிலையில இன்றைக்கு அவர் மரணித்திருக்கிறார். மரணித்த செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய அல் ஜசீரா கூட உயிரின் உயிரே என்று தன்னுடைய பேரப்பிள்ளையை அழைத்து கதறிய நபர் மரணித்திருக்கிறார் என்கிற செய்தியை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அனுமதிக்கிற பட்சத்தில் நாங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம், ஈரானுடைய அணு ஆயுத நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று இவர்கள் கொக்கரித்துக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். பொதுவாக ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, இஸ்ரேல் தன்னுடைய வரலாற்றில் என்னைக்குமே தனித்து நின்று போராடாது. ஈரானுடைய பலத்தையும் புரிந்து கொள்ளுகிற யாரும் ஈரானோடு இந்த நிலையில சண்டைக்கு போவதற்கு விரும்ப மாட்டார்கள். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அவர் புத்திசாலியாக இருந்தால் அப்படியான ஒரு முடிவுக்கு அவர் போக மாட்டார். அப்படியான ஒரு முடிவுக்கு அவர் போவாராக இருந்தால் ஈரானா இஸ்ரேலும் அமெரிக்காவுமா என்பதை இந்த உலகு கண்டுகொள்ளும் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 437வது நாளாகவும் காசாவில் என்ன நடக்கிறது, காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் மத்திய கிழக்கு முழுவதிலும் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் வளமை போன்று இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய உக்கிர தாக்குதல்கள் காசாவினுடைய பகுதிகளில் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது நடத்தப்பட்டு கொண்டு வருகிற அதே நேரத்தில் சர்வதேச மட்டத்திலே இஸ்ரேலுக்கு எதிரான கருத்தலைகளும் தொடர்ந்து உருவாகி வருகிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாள் அபிஷியலாக 45,000 சகோதரர்கள் பாலஸ்தீனத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். குறிப்பாக இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடியவர்கள் மாத்திரமே 11,000 பேருக்கு மேலாக இருக்கலாம் என்கிற செய்திகளும் ஏற்கனவே பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருந்தது. அந்த அடிப்படையில் கவனிச்சோம் என்று சொன்னா இந்த எண்ணிக்கை 55,000 தாண்டி இருக்கலாம். ஏன்னா அந்த 11,000 பேரையும் இதுவரைக்கும் மரணித்தவர்களுடைய லிஸ்டில் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் சேர்க்கவில்லை. எது எப்படி போனாலும் அவர்களை மீட்டெடுக்க முடியாது என்கிற ஒரு செய்தியை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் 45,000 பேர் இதுவரைக்கும் மொத்தமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் இறப்பினுடைய எண்ணிக்கை வெகு சீக்கிரமாக 50,000 தாண்டும் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் மாத்திரமல்லாமல் அல் ஜசீரா ஆய்வாளர்கள் பத்திரிகையாளர்கள் கூட சொல்லுவதை நாம் அவதானிக்க முடியும். காரணம் என்னன்னா, தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கடந்த சில நாட்களாக கண்மூடித்தனமான பயங்கரவாத தாக்குதல்களை உச்சமாக நடத்தி வருகிறது. தினம்தோறும் 50-60க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாகிறார்கள். எனவே இந்த எண்ணிக்கை உச்சம் தொடலாம் என்கிற அச்சம் தற்போது வெளியிடப்பட்டு வருகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்றுதான், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாலஸ்தீன விடுதலை ராணுவமாகத்தான் பார்க்கிறது, பாலஸ்தீன விடுதலை போராளிகளாகத்தான் பார்க்கிறது. அதனால் தான் குழந்தைகளை கூட விட்டு வைக்காமல் கொன்று குவிக்கிறார்கள் என்கிறார் மர்வான் பிஷாரா. என்ன காரணம்னா, பாலஸ்தீனத்தில் இன்னைக்கு குழந்தையாக இருக்கிறவங்க நாளைக்கு வந்து நின்றுக்கிட்டு இது என்னுடைய நாடு எனக்கு தா என்று சொல்லி போராட வந்துடக்கூடாது என்பது அவர்களுடைய பார்வையாக இருக்கிறது. எனவேதான் குழந்தைகளை கூட நாங்கள் கொள்கிறோம், குழந்தைகளையும் பயங்கரவாதிகள் என்று பேசுகிற ஒரே சாரார் இருக்கிற ஒரே மனித மிருகங்கள் இருக்கிற நாடாக இஸ்ரேலும் அதனுடைய ஜியோனிஸ்டுகளும் மாறி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் கடந்த 4 மாதங்களுக்குள்ளாக 19,000 குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் காசாவினுடைய நுசைராத், பைத்துலாகியா, கமால் அத்வான் ஆகிய மருத்துவமனைகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத
பயங்கரவாத ராணுவம் இன்றைக்கு பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் 35க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற எண்ணிக்கைகள் வெளியாகி இருக்கிறது. ஒரே நாளில் 3 மருத்துவமனைகள் மீது அவர்களுடைய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் தான் மிக கவலையுடைய செய்திகளாக இன்றைக்கு மாறி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு மரணித்தவர்களுடைய பட்டியலில் இப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய செய்தியும் வைரலாக பரவி வருவதை நீங்கள் அவதானிக்க முடியும். அல் ஜசீராவினுடைய அரபி, அல் ஜசீராவினுடைய ஆங்கிலம், அதே போன்று பிரஸ் டிவியாக இருக்கலாம், அரபியாவாக இருக்கலாம், அனைத்து செய்தி ஊடகங்கள் மாத்திரம் மட்டுமல்லாமல் இன்னைக்கு நீங்க எக்ஸ் பக்கத்தை, ட்விட்டர், அதே போன்று இன்ஸ்டாகிராம் போன்ற பக்கங்களில் போய் பார்த்தீங்கன்னா இந்த நபர் மிக முக்கியமாக பேசப்படுவதை நாம் அவதானிக்க முடியும். ஷேக் காலித் நப்ஹான். யார் இந்த ஷேக் காலித் நப்ஹான் என்பதை பொறுத்தவரையில் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை இவருடைய பேரப்பிள்ளை நவம்பர் மாதம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் 2023 கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டால் இந்த குழந்தை. அந்த நேரத்தில் இந்த சகோதரர் பேசிய ஒரு வார்த்தை, ஆன்மாக்களின் ஆன்மா இவள் என்று ஒரு வார்த்தை அவர் சொல்லி இருப்பார். இந்த குழந்தையை பற்றி சொல்லும் போது என்னுடைய உயிர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அந்த குழந்தையை கட்டிப்பிடிச்சு அழுகிற காட்சிகள் வெளியாகி இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய அநியாயங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று பல முறை பேசி வந்தார். அந்த வார்த்தையோடு தான் இவர் ஃபேமஸ் ஆகி இருந்தார். ஆன்மாக்களின் ஆன்மா என்றுதான் இவரை சோசியல் மீடியாக்கள்ல அடுத்த கட்டமாக அறியப்பட்டு வந்த நிலையில் இன்றைக்கு அவர் மரணித்திருக்கிறார். மரணித்த செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய அல் ஜசீரா கூட உயிரின் உயிரே என்று தன்னுடைய பேரப்பிள்ளையை அழைத்து கதறிய நபர் மரணித்திருக்கிறார் என்கிற செய்தியை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். நமக்கு தெரியும் ஷஹீதுகளை பொறுத்தவரை யாரெல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் ஷஹீதாக மரணிக்கிற நேரத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. எனவே அல்லாஹு தாலா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், புனிதமிக்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களையும் இஸ்ரேல் பாலஸ்தீன விடுதலை போராளிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் கணக்கில் எடுத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய வளைகுடா அரசியலுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இணை பேராசிரியர் லூசியானோ சர்காரா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு அல் ஜசீராவில் அவங்க ஒரு பேட்டி கொடுத்திருக்க பேட்டியில் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் தன்னுடைய படைகள் மூலமாக 17,000 பாலஸ்தீன விடுதலை போராளிகளை கொன்றொழித்திருக்கிறோம் என்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் இந்த கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய வளைகுடா பிரிவுக்கான அரசியல் இணை பேராசிரியர் லூசியானா சர்காரா அவங்களை பொறுத்தவரையில் இவங்க இஸ்ரேல் அண்மையில் வெளியிட்ட இந்த அறிக்கையை பற்றி பேசுறாங்க. இஸ்ரேல் அறிக்கையை தொடர்ந்து பார்த்து வந்தவர்களுக்கு தெரியும். நம்ம இந்த வீடியோக்களை பேசி வர்றதுனால தொடர்ந்து அவர்களுடைய இஸ்ரேலி டைம்ஸாக இருக்கலாம், ஹயோமாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய மற்ற ஊடகங்களாக இருக்கலாம், ஹாரட்ஸாக இருக்கலாம், எந்த ஊடகத்தை நீங்க எடுத்தாலும் 4 அல்லது 5 அறிக்கைகளை இஸ்ரேல் தொடர்ந்து வெளியிட்டிருக்கிறது. 13,000 பேரை நாங்கள் கொண்டிருக்கிறோம் பாலஸ்தீன போராளிகளை என்றார்கள், 25,000 பேரை என்றார்கள், அதை தாண்டி போய் 32,000 என்று சொன்னார்கள், மீண்டும் 9,000 என்று சொன்னார்கள். இப்படி அவங்களுக்கு எப்ப எது தோணுமோ அதை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நீங்க ஒன்று புரிஞ்சிருப்பீங்க, 437வது நாளாக இன்றைக்கும் இருக்கிறோம். இத்தனை நாட்களில் பாலஸ்தீன விடுதலை போராளிகளை நாங்கள் கொன்றிருக்கிறோம் என்று அவர்கள் பாடியாக எதை காட்டினாங்கன்னா, ஷேக் ஜெனரல் யஹியா சின்வார் அவர்களும் அவரோடு இணைந்த 5 சகோதரர்களும் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் மட்டும்தான் பார்த்தீங்களா பாலஸ்தீன விடுதலை போராட்ட வீரர்களை நாங்கள் கொன்றிருக்கிறோம் என்கிற அறிவிப்பை அவர்கள் புகைப்படத்தோடு பாடி ஜனாசாவை காட்டினதை நீங்க பார்க்க முடியும். அது அல்லாம அவங்க எந்த இடத்திலையும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளை கொன்றதை ஜனாசாவை காட்டி இருக்க மாட்டார்கள், பாடியை காட்ட மாட்டாங்க. டெட் பாடியை எங்கேயுமே அவங்க காட்டினது நீங்க பார்க்க முடியாது. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு 23 பேரை கொண்டோம், இன்னைக்கு 55 பேரை கொண்டோம், இன்னைக்கு 70 பேரை கொண்டோம், இன்றைக்கு 300 பேரை கொண்டோம் அப்படின்னு சொல்லி டெய்லி இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பாலஸ்தீன விடுதலை போராளிகளை பொறுத்தவரை அவர்கள் வெளியிடுகிற ஒவ்வொரு கொலை இத்தனை பேரை கொன்றோம் என்று அவங்க வெளியிட்டாங்கன்னா அதற்குரிய வீடியோ ஆதாரத்தை சேர்த்து வெளியிடுகிறார்கள், அல்லது புகைப்பட ஆதாரத்தை சேர்த்து வெளியிடுவதை நீங்கள் அவதானிக்க முடியும். குறிப்பாக அந்த எண்ணிக்கையை
அல் ஜசீராவினுடைய சனட் என்கிற உண்மை சரிபார்ப்பு பிரிவும் சரிபார்த்து அறிவித்துக் கொண்டிருப்பதையும் நாம் அவதானிக்க முடியும். எனவே உண்மை சொல்றது யாரு, பொய் சொல்றது யாருங்கிறதுக்கெல்லாம் நீங்க டவுட் பட தேவையில்ல. யூதர்கள், குறிப்பாக ஜியோனிஸ்டுகள் என்று வந்துவிட்டாலே அவங்களுக்கு உண்மைங்கிறதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உண்மைக்கு எதிர்ப்பதம் நீங்க தேடணுமா இருந்தா யூதர்கள் அல்லது ஜியோனிஸ்டுகள் என்று பார்த்து கொண்டால் சரி. பொய்யிலேயே கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொள்கையை கொண்டவர்கள். அதனால தான் தொடர்ந்து பொய் சொல்கிறார்கள். 19,000 பாலஸ்தீன விடுதலை போராளிகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்புக்கு பதில் சொல்லக்கூடிய கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய இணை பேராசிரியர் லூசியானா சர்காரா அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த 19,000 என்கிற நம்பர் பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்ட, ஷஹீதாக்கப்பட்ட இளைஞர்களும் முதியவர்களும் ஆண்கள் என்கிற வட்டத்தில் வரக்கூடியவர்கள். 45,000 பேர் மௌத்தா இருக்கிறாங்கன்னா 25,000 பேர் குழந்தைகள், 10,000 பெண்கள், இப்படி பிரிச்சு வரும்போது 19,000 முதியவர்கள், ஆண்கள் முதியவர்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி காசாவில் இருக்கக்கூடிய யுத்தத்துக்கு சம்பந்தம் இல்லாத பொதுமக்கள், சிவிலியன்ஸ் இருப்பாங்களா இல்லையா, இதுல 19,000 பேரை கொண்டிருக்கிறாங்க. இந்த 19,000 பேரையும் அவங்க என்ன லிஸ்ட்ல கொண்டு சேர்க்கிறாங்கன்னா, காசாவினுடைய சுதந்திர போராளிகளை கொண்டிருக்கிறோம் என்று சேர்க்கிறார்கள். எனவே சோல்ஜர்ஸ்களாக ராணுவத்தில் வெப்பனை தூக்கிக்கிட்டு வந்து இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை பிடிக்கிற 19,000 பேர் அவங்க கொல்லவே இல்லை. அப்படி கொண்டிருந்தால் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் தாக்கு பிடிக்குமா என்கிற கேள்வியே இருக்கிறது. அவங்கள பார்த்து தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்துகிறார்கள். இன்றைக்கும் வெடி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இஸ்ரேல் பொய் சொல்லி மாட்டி இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு அல் ஜசீராவிலே லூசியானா சர்காரா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் ஜபாலியா முகாமில் நடுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹுசைன் மசூதிக்கு அருகாமையில் மெர்காவா டேங்குகளை சேர்ந்த 3 மெர்காவா டேங்குகளை அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மெர்காவா டேங்குக்குள்ள 5 பேர் மினிமம் என்று வைத்துக் கொண்டால் கூட 15 பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நாம் கவனிக்க முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கு நட்சாரிம் காரிடோர் பகுதிகளிலையும், வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் பிரிக்கக்கூடிய நட்சாரிம் காரிடோர் பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் தாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான வீடியோக்களை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே பார்க்க முடியும். இப்படி தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் முன்னெடுத்துக் கொண்டு வருகிற நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலி கேட்ஸ், இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் சற்று முன்னால் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அது என்ன செய்தி என்று சொன்னால், நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு ரொம்ப நெருக்கமான ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். எந்த அளவுக்கு நெருங்கிக்கிறோம் என்று சொல்றாருன்னா, பகுதி அளவுக்காவது ஒரு சமாதான உடன்படிக்கையை செய்வதற்கு நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம். நிரந்தர யுத்த நிறுத்தம் இல்லாட்டியும் ஒரு கொஞ்சத்தையாவது பண்றதுக்கு நாங்கள் முயற்சி பண்றோம் சொல்றாரு. ஆனா பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நிரந்தர யுத்த நிறுத்தம்னா மட்டும் வந்து பேசு, இல்லைன்னா பேசாத. ஏன்னா பணைய கைதிகளாக அவருடைய ஆட்கள் இருக்கிறார்கள். இத்தனை நாட்களில் காசாவின் எந்த பகுதிகளையும் அவர்கள் நாங்கள் ஆக்கிரமித்து விட்டோம், எங்க கண்ட்ரோல் தான், அங்க எந்த பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் இல்லை என்று அவர்களால் சொல்ல முடியாமல் இருக்கிறது. அங்க ராணுவம் இருக்கிறாங்க, இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அங்க நிக்கிறாங்க, நின்று சண்டை பிடிக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க என்ன கவனிக்கணும்னா, ஒரு ஏரியாவை நாங்க பிடிச்சிட்டோம், இங்க பாலஸ்தீன விடுதலை போராளிகள் யாருமே இல்ல, பாலஸ்டைன் ராணுவம் யாருமே இல்ல, இனி வரவும் முடியாது, முழுக்க எங்க கட்டுப்பாடு தான் என்று அறிவித்தார்களா என்று பாத்தீங்கன்னா எங்கேயுமே அறிவிக்கவில்லை, அறிவிக்கவும் முடியாமல் தடுமாறுகிறார்கள். அந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்புகளை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் தற்போது வெஸ்ட் பேங்க், மேற்கு கரை, மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய பகுதி, ஜெருசலம், அதே போன்று ஜெனின், ரமல்லா, இப்படி பல பகுதிகள் இருக்கக்கூடிய அடுத்த பாலஸ்தீன பகுதி, பாலஸ்தீனத்தை 2 பகுதியாக பிரித்து வச்சிருக்காங்க. ஒன்று காசா, அடுத்தது வெஸ்ட் பேங்க், மேற்கு கரை. 2க்கும் இடையில நிலத்தொடர்புகள் கிடையாது, இடையில இஸ்ரேல் என்கிற நாட்டை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினர் களத்திலே இருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராகவும் சண்டையிடுகிற அதே நேரம் அங்க மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது என்னன்னா, இடங்களை பிடிக்கக்கூடிய குடியேறிகள். இஸ்ரேல் யுத்தத்தை பண்ணுவான், சண்டையை பிடிப்பான், சண்டையை பிடிச்சு என்ன பண்ணுவான்னு கேட்டால் மக்களை கொன்று குவிப்பான். கொன்று குவிச்சதுக்கு பிறகு அவர்களுடைய இடங்கள், அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்கு என்று இந்த மாதிரி குடியேறிகள் வருவார்கள். வந்து அவங்களோட கையிலும் வெப்பன் இருக்கும். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, பொதுமக்களை கொல்லுவார்கள், கொன்று விட்டு எங்க இடம் இதுன்னு சொல்லி பிடிச்சிக்கிடுவாங்க. இந்த மாதிரி குடியேறிகளுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராகவும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பல ராணுவ பிரிவுகள் அங்கே செயல்படுகிறார்கள். அதில் பெரிய ராணுவ பிரிவு என்னன்னு கேட்டால் ஜெனின் பட்டாலியன். இந்த ஜெனின்
ஜெனின் பட்டாலியன்ல முக்கியமான தளபதி 2 நாட்களுக்கு முன்பதாக ஃபத்தாஹ் என்கிற பாலஸ்தீன அத்தாரிட்டி, பாலஸ்டைனை தற்போது ஆளுகிறவர்களாக சொல்லக்கூடியவர்கள் ஃபத்தாஹ் அமைப்பினர். இவர்கள் தேர்தலில் தோல்வி அடைந்தவர்கள். தேர்தலில் ஜெயிச்சது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய அமைப்பு. அந்த அமைப்பு சார்பாக ஏற்கனவே இஸ்மாயில் ஹனியா அவர்கள் காசாவில் பிரதமராக செயல்பட்டார். ஆனால் ஜனாதிபதி பதவியும் அவங்களுக்கு தான் கொடுத்திருக்கணும். அன்றைக்கும் இன்றைக்கும் ஜனாதிபதியாக தன்னை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மஹ்மூத் அப்பாஸ் அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. இஸ்ரேலுடைய பக்கபலத்தோடு, அமெரிக்காவுடைய பக்கபலத்தோடு, மற்ற நாடுகளுடைய பலங்களோடு தந்த பதவியை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தக்க வைக்கிறது மட்டுமல்லாம முழுவதுமாக இஸ்ரேலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள். இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சைனாவும் ரஷ்யாவும் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் சமாதானமா போங்கயா, போனா தான் இந்த நாட்டை உங்களுக்கு மீட்டெடுக்க முடியும்னு பாடம் நடத்தி அமுச்சு வச்சிருந்தாங்க. அமுச்சு வச்சிருந்த நேரத்தில் ஓரளவுக்கு காசாவுக்குள்ள இணங்கி போனாலும் இப்ப நடக்கிறது என்னன்னா, சகோதர படுகொலைகளை ஆரம்பித்திருக்கிறது ஃபத்தாஹ். மஹ்மூத் அப்பாஸினுடைய குரூப் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்களோட கையில தான் ஜெனினுடைய போலீஸ் பிரிவுன்னு வச்சிருக்காங்க. நாங்க கவர்மெண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் இருந்ததுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அங்க ஆல்ரெடி இஸ்ரேலுடைய போர்சஸ் இருக்காங்க, இஸ்ரேலுடைய போலீஸ் இருக்காங்க. அதுக்கு மத்தியில் சும்மா வெப்பனை வச்சுக்கிட்டு இவங்க இருப்பாங்க. கடந்த 2-3 நாட்களாக என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை போராளிகள், சுதந்திர போராளிகளுக்கு எதிராக இவர்கள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். திடீர்னு வர்றாங்க. சுதந்திர போராளிகள் இஸ்ரேலோட சண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது பின்வழியாக வந்து முதுகுலே குத்துகிற வேலையை பார்க்கிறார்கள், அவர்களை கொன்று குவிக்கிற வேலையை பார்க்கிறார்கள். இந்த நிலையில வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஜெனின் பட்டாலியனுடைய பொறுப்பாளரிடத்தில் அல் ஜசீரா ஒரு பேட்டி கண்டிருக்கிறது. 3 அல்லது 4 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு பேட்டி. அந்த பேட்டியில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, பாலஸ்டைன் அதிகாரத்தை சேர்ந்தவர்கள், பாலஸ்டைன் அத்தாரிட்டியை சேர்ந்த படைப்பிரிவுகள் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஜெனின் படைப்பிரிவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் எங்களுடைய இன்றைக்கு 2 பேரை கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை போராட்ட ராணுவத்தை சேர்ந்த 2 பேரை ஃபத்தாஹ் அமைப்பை சேர்ந்த ஆயுத பிரிவினர் கொன்றிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த PA என்கிற பாலஸ்டைன் அத்தாரிட்டி யாசர் அரஃபாத் உருவாக்கிய, தற்போது மஹ்மூத் அப்பாஸினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தேச துரோகிகளை அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்கலாம். இதுல யாரு தேச துரோகி, யாரு தேசத்துக்கான விசுவாசி என்பதை கூட இவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதை பாருங்கள். சுதந்திர போராட்டங்கள் வெற்றி பெறாமல் தாமதிப்பதற்கு காரணமே என்னன்னா, இது மாதிரியான முனாஃபிக்குகள், இது மாதிரியான நயவஞ்சகர்கள். வெற்றி பெறும் இன்ஷா அல்லாஹ், போராட்டங்கள் வெற்றி பெறும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இவ்வளவு தூரம் ஏன் இழுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல, அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா, இந்த மாதிரி முதுகுல குத்துற முனாஃபிக்குகள். நாங்க தேசத்துக்காக நிக்கிறோம், இவங்கெல்லாம் தேச துரோகி. பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தேச துரோகிகள்னா யார் தான் அங்க வந்து தேசத்துல விசுவாசியாக இருப்பாங்க? அதை யோசிக்கணுமா இல்லையா? அப்படியான நிலையில தான் இன்றைக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இதை பேச்சுவார்த்தையில் முடிச்சுக்குருவோம் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அழைத்துக் கொண்டிருக்கிறது. என்னன்னா, நமக்குள்ள நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்க எங்களுக்கு அடிக்கும் போது திருப்பி எங்களுக்கு அடிக்க தெரியாம இல்ல, நாங்க உங்களுக்கு அடிக்க வந்தோம்னு சொன்னா பொது எதிரி இதையே வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நம்ம 2 பேரையுமே அழிச்சிருவான். எனவே நம்ம சண்டையை பிறகு பார்த்துக்கலாம், நம்ம பொது எதிரியை சந்திப்போமே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு கூட போகாம இவர்களுக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்துக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய இக்கட்டை என்னன்னு சொன்னா, இஸ்ரேலையும் அவர்கள் சமாளிக்க வேண்டும், இங்க இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளையும் சமாளிக்க வேண்டும், எதிரிகளையும் சமாளிக்க வேண்டும், அவர்களோடும் யுத்தம் செய்ய வேண்டும், துரோகிகளோடும் யுத்தம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா தான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். இன்றைக்கு ஜெனின் பட்டாலியன் சுதந்திர போராளிகள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒருபோதும் ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைய மாட்டோம் என்பதை 2 தரப்புக்குமே நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். நாட்டை மீட்டெடுப்போம், அதற்காகத்தான் போராடி கொண்டிருப்போம் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய திசை தெளிவாக இருக்கிறது, இஸ்ரேலுக்கு எதிராக மட்டுமே எங்களுடைய போராட்டம் தொடருமே தவிர எங்களுடைய சகோதரர்களுக்கு எதிராக நாங்கள் போராட போவதில்லை. எங்களுடைய யுத்தம் இஸ்ரேலியர்களுக்கு எதிரானது, இந்த அநியாயத்துக்கு எதிரானது. எனவே இங்க இருக்கக்கூடிய PA பாலஸ்டைன் அத்தாரிட்டியை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு எதிராக நிற்காமல் ஓரமாகி நின்று கொள்வது மிகப்பெரிய நலவாக மாறிவிடும் என்கிற செய்திகளை சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் சரணடைந்தேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பேட்டியில பேசுறவர் சொல்றார், நான் சரணடைஞ்சிட்டேன் வச்சுக்கிறீங்க. அப்படி வச்சுக்கிட்டா கூட என்னுடைய வீட்டையோ என்னுடைய சொத்துக்களையோ இஸ்ரேலை சேர்ந்த ஒருத்தன் வந்து அபகரிச்சுட்டு போவானே தவிர இவங்க பார்த்துக்கிட்டு தான் சும்மா இருப்பாங்க. எனவே நான் சரணடைகிறதை விட என்னுடைய மக்களுக்காக, என்னுடைய சொத்துக்காக, என்னுடைய நிலத்திற்காக நான் போராடி மடிவது மேல் என்று அவர் பேசியிருக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி உள்ளுக்குள்ளேயே ஒரு சகோதர சண்டையை உருவாக்குவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஃபத்தாஹ் அமைப்பை சேர்ந்த மஹ்மூத் அப்பாஸினுடைய இந்த முனாஃபிக்குகள், நிஃபாக்குத்தனம் கொண்ட நயவஞ்சக கூட்டமும் துணை
நடைபோகிறது என்பதையும் நாம் இங்கே அவதானிக்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கும் யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதல் இஸ்ரேல் மீது எப்படியான தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் ஹுதைதா பகுதிகளில் யமனில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடையவும் பிரித்தானியாவினுடையவும் படையினர் இன்றைக்கு யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இப்படியான நிலையில தான் சிரியாவில் இருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய கிளர்ச்சி படையினுடைய தளபதியாக தன்னை அறிவித்துக் கொண்ட அபு முகமது அல் ஜுலானி இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் ஊடகங்களுக்கு பேசியிருக்கிற இடத்துல என்ன சொல்றாருன்னா, விரைவிலேயே கிளர்ச்சி படை உள்ளிட்ட எல்லா படைப்பிரிவினுடைய ஆயுதங்களும் களையப்பட்டு மொத்தமாக சிரியாவினுடைய ராணுவம் என்கிற நிலை உருவாக்கப்படும். அவங்கள்ட்ட மட்டும்தான் ஆயுதங்கள் இருக்கும், மற்றபடி யார்ட்டையுமே ஆயுதங்களை வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் அனுமதிக்க போவதில்லை. புரட்சி வெடித்து விட்டது, அடுத்ததாக நாட்டை டெவலப் பண்ணணும் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. அவர் சொல்வதை போன்று நடக்குமா இல்லையா என்பதை காலம்தான் உணர்த்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்படியான ஒரு நேரத்தில் சற்று முன்னால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கம் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி கேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஈரானோடு சண்டையிடுவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். எட்டாவது ஒரு தரப்போடு நாங்கள் மோதப்போறோம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எட்டாவது தரப்பு கண்டிப்பாக ஈரான் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அந்த 7க்குள்ளேயே ஈரான் வந்துருவாங்க. எட்டாவது தரப்பு அவங்க டர்க்கியோட அல்லது ஜோர்தானோட தான் சண்டை பிடிக்கணும். அப்படியான ஒரு நேரத்தில் இப்பொழுது இருக்கிற நிலைமையில சிரியா அசாது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறதுனால உடனே நம்ம ஈரானோட சண்டை பிடிச்சா என்ன என்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஈரானோடு நாங்கள் மோதுவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருந்தாலும் இதுவரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தரப்பில் இருந்து அதற்குரிய அனுமதி எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா இப்போ இருக்கிற ஜனாதிபதி ஜனவரி மாதம் 20ஆம் தேதியோட காலாவதியாகிடுவார். புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தான் பதவியேற்க போகிறார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அனுமதிக்கிற பட்சத்தில் நாங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம், ஈரானுடைய அணு ஆயுத நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று இவர்கள் கொக்கரித்துக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். பொதுவாக ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, இஸ்ரேல் தன்னுடைய வரலாற்றில் என்னைக்குமே தனித்து நின்று போராடாது, தனித்து நின்று யுத்தம் செய்ய மாட்டார்கள், தனித்து நின்று வெல்லவும் முடியாது. அவங்க எப்ப அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ் இவங்களை இணைச்சுக்கிட்டு தான் வருவாங்க. இம்முறையும் அமெரிக்கா சப்போர்ட் கொடுத்தா நாங்கள் ஈரான் மேல அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த ஜியோ பாலிடிக்ஸையும் ஈரானுடைய பலத்தையும் புரிந்து கொள்ளுகிற யாரும் ஈரானோடு இந்த நிலையில் சண்டைக்கு போவதற்கு விரும்ப மாட்டார்கள். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் புத்திசாலியாக இருந்தால் அப்படியான ஒரு முடிவுக்கு அவர் போக மாட்டார். அப்படியான ஒரு முடிவுக்கு அவர் போவாராக இருந்தால் ஈரானா இஸ்ரேலும் அமெரிக்காவுமா என்பதை இந்த உலகு கண்டுகொள்ளும் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஆயுத பலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலை மிஞ்சிய பல ஆயுதங்களை கொண்டிருக்கிறார்கள். அணு ஆயுதத்தையும் தம்பசம் வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால தான் இஸ்ரேல் மேலேயே 1க்கு 3 முறை அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. இப்படி இஸ்ரேலோட தொடர்ந்து சண்டையிடக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஈரான் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. எனவே இது தொடர்பாக ஈரான் எந்த விதமான பதில்களையும் இந்த நிமிடம் வரைக்கும் அறிவிக்கவில்லை. இந்த அறிவிப்பே சற்று ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரங்களுக்குள்ளாக வந்த அறிவிப்பு தான். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஈரான் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பதை. ஆனால் ஈரானுடைய ஆயுத பலம் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு தலையீடியாக மாறிவிடும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எது எப்படி போனாலும் ஈரானுடைய ஆயுத பலத்தோடு இஸ்ரேலுக்கு நின்று பிடிக்க முடியாது என்பதை அது தொடர்பான அறிவுள்ளவர்கள், அது தொடர்பான ஞானம் உள்ளவர்கள், தொடர்ந்து இந்த பிரச்சனையை பார்க்கக்கூடியவர்கள் அறிந்து கொள்வார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். சொல்லுவாங்க, இந்த மரம் கொத்திட்டு போய் வாழை மரத்தை கொத்துமா, கொத்துதுன்னா அதனுடைய அழகு அதில் மாட்டிக்கிறம்பாங்க. அதை மாதிரி ஏற்கனவே ஈரான்ட்ட 2 முறை கொத்த போய் கொட்டு வாங்கி அவங்களுடைய ஏர்பேஸுக்கே அடிச்சு நொறுக்கியிருந்தாங்கிறது தெரியும். அப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் ஈரானோட சண்டைக்கு போகிறோம்னு போனாங்கன்னா என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் லேண்ட் ரூட் கிடையாது. எல்லாமே வான்வழி தாக்குதல்கள் தான் நடத்த வேண்டும். இஸ்ரேலுங்கிறது ஒரு சின்ன நிலப்பரப்பு, ஈரானோடு ஒப்பிடும்போது ஈரான் பரந்த நிலப்பரப்பு. எனவே ஈரானுடைய இலக்குகளை அடிப்பதற்கும் ஈரான் இஸ்ரேலுடைய இலக்குகளை அடிப்பதற்கும் பாரிய வித்தியாசம் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்று பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.